கேட்டுச்சா மை டியர்? ஏன்பா நான் தான் அப்பவே சொன்னல, அவருக்கு ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்பா மறுபடியும்? கேட்டுச்சா சிஎம் சார்? கொஞ்சம் அகந்த அதிகமா இருக்கு வார்த்தையில. அந்த அகந்த இருக்கக்கூடாது. என்ன தைரியத்துல அந்த அகந்த வருதோ தெரியல. பேசத நீங்களே பார்க்கும் போதே சிஎம் அங்கிள் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு கதை நம்ம சினிமாவில் பேசுற மாதிரி பேசுறாரு. இந்த சினிமாவில் பேசுற மாதிரி டயலாக் எல்லாம் பண்றத மக்கள் விரும்பல. ஏன் இப்படி ஒரு சிறுபிள்ளைத்தனமா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு புரியாம பேசுறாங்கன்னா மக்கள். நேரடியாவே கேட்கிறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார், அதுக்கு நாம ஆள் இல்ல சார். அரசியல் கட்சி நடத்துறவங்க யாரும் பயப்படல. இவர மாதிரி தலைவா படத்துக்கு கொடநாட்டுல 3 நாள் காத்திருந்து காலில் விழுந்த ஆட்களும் வேற யாரும். நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க. அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, அதுலயும் அது பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தான் பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க. கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். முடியாதுல்ல. நான் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு கண்டிஷன் போலீஸ் போடுது. மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களையோ ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கோ இப்படி நீங்க கண்டிஷன் போட முடியுங்களா? சிஎம் சார் போட்டு பாருங்களா அப்படின்னு சொன்னதுல இருந்தே தெரியுது அவங்க தான் இயக்குதாங்க. இவர் அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு. விஜய் வந்து கடுமையான அதுவும் இந்த நம்ம இலங்கை தமிழர் பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா திமுக கடிதத்தோடு சரி, அதில் வந்து ஒரு நாடகம் தான் அவங்க போடுறாங்க. ஆனால் மக்களின் பக்கம் நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நம்ம தம்பி நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவர் கொஞ்சம் பேசுறதை நீங்களே பார்க்கும்போதே சிஎம் அங்கிள் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு கதை நம்ம சினிமாவில் பேசுகிற மாதிரி பேசுறாரு. கொஞ்சம் அகந்த அதிகமாக இருக்குது வார்த்தையில். அந்த அகந்த இருக்கக்கூடாது. என்ன தைரியத்தில் அந்த அகந்த வருதோ தெரியல. ஏன்னா கட்சி ஆரம்பிக்க சொன்னது புஷி ஆனந்துக்கு அமித்ஷா சொல்லி அது மூலமாக தான் ஆரம்பித்ததாட்டு. இப்போ அருண்ராஜ் பழைய இணை இயக்குனர் வருமான வரித்துறையில் இணை ஆணையராட்டு இருந்தவர் அவங்களில் இருக்காங்க. அவங்க தொடர்பில் ஒன்றிய ஆட்சியில் இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமர்களுடைய கைடன்ஸோட கட்சி ஆரம்பித்ததாட்டு பல பத்திரிகைகள் ஊடகங்களில் செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. பரப்பலை, அந்த செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் இவங்களுக்கு ஓய்வு பாதுகாப்பு இவங்க கேட்காமலே கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அவங்களுக்கு தனி விமானமே கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க ஒன்றிய அரசு மூலமாக. எனக்கு தெரியல தம்பி, அவங்க சொன்னதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பின்புலத்தில் அவங்க இருக்க தைரியத்தில் அந்த அகந்தையில் பேசுறது மாதிரி பல பேர் சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம், எனக்கு தேர்தல் நான் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு கண்டிஷன் போலீஸ் போடுது. மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களையோ ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கோ இப்படி நீங்கள் கண்டிஷன் போட முடியுங்களா? சிஎம் சார் போட்டு பாருங்களா அப்படின்னு சொன்னதுல இருந்தே தெரியுது அவங்க தான் இயக்குதாங்க. இவர் அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு. ஆனால் அவருக்கு அரசியல் அடிச்சோடு தெரியலையோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாரத பிரதமருடைய புரோட்டோகால் என்ன, உள்துறை அமைச்சருடைய புரோட்டோகால் என்ன, உங்களுடைய புரோட்டோகால் என்ன, இன்னைக்கு முதலமைச்சருடைய புரோட்டோகால் என்ன. அப்போ ஒரு பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சரையோ முதலமைச்சரையோ பேசும்போது கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும் அந்த வார்த்தை. மாண்புமிகு பாரத பிரதமரின் தான் சொல்லணும். மாண்புமிகு உள்துறை அமைச்சரின் தான் சொல்லணுமே தவிர அவங்கள வந்து அவருடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடியக்கோ இந்த சினிமாவில் பேசுகிற மாதிரி டயலாக் எல்லாம் பண்ணுறத மக்கள் விரும்பலை. ஏன் இப்படி ஒரு சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறாங்க, ஏன் இவ்வளவு புரியாமல் பேசுகிறாங்கன்னு தான் மக்கள்